கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிகவும் எளிதானது என்பது போல நமக்கு தோன்றினாலும் அது மிக எளிதானது அல்ல. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொன்னார். இப்போ கவனித்து பாருங்க, ரொம்ப சிம்பிளான காரியம், ஆனால் நம்மளால் அதை கை கொள்ள முடியல தெரியுமா? வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிற இந்த காரியத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். நமக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கு நாம் எல்லோரும் கீழ்ப்படிந்து விட்டோமா? ஒரு கேள்வி இந்த நாளில் ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சுவிசேஷத்திற்கு யாரும் கீழ்ப்படியலை. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எங்கள் மூலமாய் சொல்லப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அப்போ தேவ ஜனங்களுக்குள்ள அவிசுவாசிகள் அநேகர் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கூட அவிசுவாசியாக இருக்கலாம். நீங்களும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கலாம். நான் இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாமல் இந்த ஊழியக்கார் பேசுகிறாரு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். கவனிங்க, தேவனால் சொல்லப்பட்ட வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்மகிட்ட காணப்படுகிறதா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். இப்போ நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கணுங்கிறது பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியம். இப்போ நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஒரு சின்ன காரியம்தான். அம்மா நான் அன்பாக இருக்கேன்ப்பான்னு சொல்லுவோம், கிடையாது. ஏன் தெரியுமா? அன்பு தன்னைத்தான் புகழாது. அப்போ உங்களை புகழாமல் இருக்கணும். அன்பு இருமாப்பா இராது. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை, இருமாப்பா இருக்கீங்களா? உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் ஒரு மனஸ்தாபம், இருமாப்பா இருக்கீங்களா? உங்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை, இருமாப்பா இருக்கீங்களா? அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் இருக்கீங்களா? அன்பு சகலத்தையும் தாங்கும். உங்களை யார் என்ன சொன்னாலும் இயேசு கிறிஸ்து மாதிரி அமைதியாக இருப்பீங்க. இருக்க முடியுதா? நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 9 டெஃபினிஷன் இருக்குது. இன்றைக்கி இந்த 9 டெஃபினிஷன் படி நீங்களும் நானும் வாழ்கிறோமான்னு பார்த்தா இல்லை. அப்போது நீங்களும் கூட சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். வேதவசனம் சொல்லுது, அடுத்தது என்ன சொல்லுது? தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தாலும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கி உங்களுக்குள்ள தாழ்மையுள்ள ஒரு இருதயம் இருக்கிறதா? கவனித்து பாருங்களேன். இன்றைக்கி நாம் எல்லாரும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு தாழ்மையுள்ளவர்களை பிடிக்கும். தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை தேடினாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியாமல் இருப்பதற்கு காரணம், அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சேவனை வச்சுட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பார்த்து பொறாமப்படுறான், என்னை கண்டாலே யாருக்குமே பிடிக்காது, இப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய அவர்களுக்குள்ள தாழ்மை இருக்குதான்னு பாருங்கள். தாழ்மை இருக்காது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைகளும் கிடையாது, தனியாக இருக்காங்க. ஒரு டீச்சராக வேலை பார்க்காங்க. எப்போமாவது என்ன பண்ணுவாங்க, குடிக்கிற கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு சொல்லி 2 வாட்டர் கேன் கொண்டு வந்து தண்ணி வாங்கிட்டு போவாங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் அவங்க எங்கள் வீட்டில் 2 கேன் தண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஒரு நாள் அவங்க எங்கள் வீட்டுக்கு தண்ணி வாங்க வந்தவங்க ஒரு 100 மீட்டர் தூரம் தள்ளி நின்றுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வரவே இல்லை. தற்செயலாக வெளியே வந்தேன்னா பார்த்துட்டு, என்னக்கா அங்கே நிற்கிறீங்க, வாங்கண்ணே. ஒன்றும் இல்லை, சும்மா நிற்கிறேன் அப்படின்னாங்க. ஓ, சும்மா தான் நிற்காங்களோ, நம்ம தான் தெரியாமல் கூப்பிட்டுட்டோமோன்னு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திரும்ப கதவை தட்டி, பாலன் கொஞ்சம் தண்ணி தாங்களேன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு வந்தீங்கன்னே? தண்ணி வாங்குறதுக்கு தான் வந்தோம். பிறையா அங்கேயே நின்னீங்க அப்படின்னு. இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் 2 பேர் நின்று வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்கள் வீட்டில் தண்ணி வாங்குறத அவங்க பார்த்தா என்ன அசிங்கமாக நினைப்பாங்கல்ல, அதனால தான் நான் அவங்க போகிற வரைக்கும் வரல.
யோசித்து பாருங்கள். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. வீட்டில் ஒரு அக்குவா வாங்கி மாட்டலை, தண்ணி கேன் தொட்டு கொடுத்து வாங்கலை, வாரந்தோறும் வந்து ஒரு வீட்டில் ஓசியில் வாங்கி குடிக்கிறாங்க. அதையும் பற்றவங்க பார்த்துடக்கூடாதான், அவங்களுக்குள்ள பெருமை ப்ரெஸ்டீஜ் வந்து தடுக்குது. தாழ்மை இல்லைங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகள்னு நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம வசனம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கோம், இதைத்தான் செய்கிறோம். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? நீங்கள் வாசிக்கிற வேத வசனங்களுக்கு செவி கொடுக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியலைனாலும் வாசிக்கிற வசனத்துக்கு செவி கொடுக்கலைனாலும் நீங்கள் துன்மார்க்கர். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் பெருமையுள்ளவர்கள். தயவு செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உம்முடைய வசனமாகிய சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற இருதயத்தை தார். உம்முடைய பிள்ளைகள் சரியான மனந்திரும்புதலுக்குள், சரியான அர்ப்பணிப்புக்குள் தங்களை ஒப்பு கொடுத்து உம்மை பின்பற்ற நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் இடறி போகாதபடி, வழிவிலகி போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.